அது போல இந்த ஒரு கட்சி இருக்கு, பழனிசாமி கூட்டணி வந்தாங்க. அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்களே, யார பிரதமராக்குவதற்கு கேட்கிறாங்க. ஸ்டாலினுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் 3 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்ற திமுக ஆட்சியை, அதற்கு எதிராக மக்கள் மோடி அவர்கள் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கிறார்களே, அதை தடுப்பதற்கு திமுகவிற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகள் தான் செய்த ஊழல்களை, முறைகேடுகளை காரணம் காட்டி பழனிசாமியும் மற்ற முன்னாள் அமைச்சர்களை கைது செய்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காகத்தான் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த வெற்றி சின்னத்தை இன்றைக்கு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கள்ளத்தனமாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. எண்ணி பாருங்கள், இன்றைக்கு பழனிசாமி கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களிப்பதால் யார் பிரைம் மினிஸ்டர் வர போறாங்க? இங்க குக்கர்ல வாக்களிக்கிறது மூலம் பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் வர இருக்கிறார். உதயசூரியனுக்கும் அந்த கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதால் யாருக்கு அந்த பலன் கிடைக்கப் போகிறது? அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம். இன்னொரு செய்தி உங்களுக்கு, இப்ப மதுரையில பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் போட்டியிடுறார். ராமநாதபுரத்தில் நமது முன்னாள் அமைச்சர் OPS அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறார். அவரை எதிர்த்து இரட்டை ரயில போட்டியிடுற வேட்பாளர் யார் தெரியுமா? புரட்சி தலைவரை 77 அருப்புக்கோட்டையில அவருக்கு எதிராக திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்ட பாலசாமி தேவரோட பையன் தான் அங்க OPS எதிர்த்து போட்டியிடுறார். இன்னைக்கு பழனிசாமியுடைய கட்சியின் வேட்பாளர், புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் புரட்சி தலைவரை எதிர்த்து போட்டியிட்டவரின் மகன். நல்லா தெரியும், திருநெல்வேலியில திமுக பழனிசாமி கூட்டணியில போட்டியிட்ட வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு, காரணம் அவர் சிம்லா புத்துச்சோழன் என்பவர் அம்மா அவர்களை எதிர்த்து ஆர்கனையர்ல போட்டியிட்டதுனால அவரை பெரும் எதிர்ப்பு மக்களிடையே வந்ததுனால அவரை மாற்றிட்டு வேற வேட்பாளர் போட்டிருக்கார். ஆனா மதுரையில பழனிசாமி கட்சியில இரட்டையில போட்டியிடுறவர் யாருன்னா, அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தப்ப அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தப்ப மதுரை திருப்பரங்குன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடந்தப்ப திமுகவின் வேட்பாளராக போட்டியிட்டவர் டாக்டர் சரவணன். அப்ப அவர் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப அவர் இந்த சின்னம் பெறுவதற்காக கொடுத்த அந்த பேப்பர்ல கையெழுத்து போட முடியாதனால அம்மாவுடைய கைநாட்டு வாங்கி அதை கொடுத்தத, அது அம்மாவுடைய கைநாட்டு இல்ல, போர்ஜரியா டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அம்மாவுடைய 20 நாள் ஆஸ்பத்திரியில மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்ப அம்மாவுடைய உயிரோடு இல்லையே என்று சொல்லி வழக்கு தொடுத்தவர் நீங்க பார்த்திருக்கலாம். அது போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு இரட்டை சின்னத்திலே போட்டியிட வைக்கின்ற நிலைமை, மோசமான நிலைமை இன்றைக்கு அந்த கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், மீண்டும் அம்மாவிடம் தலைவர்கள் இருந்த கட்சியை அம்மாவின் தொண்டர்களை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.